வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ்எல் கேர் சேனல். 9,41,000 வாசலில் தாண்டி போயிட்டு இருக்க நம்ம சேனலில் மிகவும் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இந்த வாரம் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்றதை பார்க்கலாம். நான் போன வாரம் போட்டிருந்த ஏபிசி மால்ட் வீடியோவுக்கு பேராதரவு அளித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. குழந்தைங்களோட உணவு விஷயத்தில் பெற்றோர்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்கன்றதுக்கான ஒரு அருமையான முன்னுதாரணம் தான் இந்த வீடியோ. இந்த சீரீஸ் நம்ம பார்க்க போகிற எல்லா வீடியோஸுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கமெண்ட்ஸை தயவுசெய்து இது ரொம்ப விலை உயர்ந்த உணவு, இது வந்து பணக்காரங்களுக்கான உணவு, இந்த உணவு எங்கள் ஊரில் கிடைக்கிறது இல்லைன்னா தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. எந்த உணவு உங்கள் ஊரில் கிடைக்குதோ, உங்கள் கைக்கு எது அகப்படுதோ தயவுசெய்து இந்த உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட உடலும் மனமும் நல்லா வளர்ச்சி அடையுன்றதுக்கான உறுதி, போதுமையான அறிவியல் ஆதாரமும் நிறைய இருக்குங்கிறத உறுதிமொழியோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். முதல்ல நான் சொல்ல போகிற வீடியோ பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எப்போவுமே நம்ம ஊரோட பாரம்பரிய உணவான மில்லட்ஸ் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் நான் கொடுக்க போகிற பெரும் பங்கு வந்து கிடி கைண்டுக்கு தான். கிடி கைண்ட் நானே டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி 5 மாதமாக பேராதரோட போயிட்டுருக்கு. சூப்பராக 4 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதை ரசித்து பார்த்தவங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான உணவுகளில் பார்த்தோன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு உணவு வந்து ரெண்டாக பிரிப்போம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், அது மாவு சத்து, புரத சத்துன்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் மற்றும் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு மட்டும் இல்லாத இந்த உணவில் முக்கியமான மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், அலுமினியம், ஜிங்க் அப்படின்னு பி விட்டமின்ஸோடு சேர்த்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே ப்ராசஸிங் பண்ணுற சமயத்தில், பாலிஷ் பண்ணுற சமயத்தில் உணவுலேருந்து போயிடுது அப்படின்றது தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம குழந்தைங்களில் இந்தியாவில் 70% மேலே அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குன்றது ஒரு பரிதாபமான விஷயம். இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஃபுட் தான் பாரம்பரியம் மிக்க நம்ம ஊர் மில்லட். ஸோ கிடி கைண்ட் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபுட். செகண்ட் சூப்பர் ஃபுட் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நகரங்களில் இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து அழிச்சிட்டு இருக்கேன். அவகேடோ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவகேடோ என்ன விதமான உணவுன்னு கேட்டிங்கன்னா, ராவாகவே அதை நீங்கள் சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடக்கூடிய அவகேடோவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 இருதயத்திற்கு மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ஒமேகா 3யும் ஒமேகா 6ம் ரொம்ப ரொம்ப அவசியன்றதை தயவுசெய்து மறக்காதீங்க. என்னுடைய 3வது சூப்பர் ஃபுட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முளைக்கட்டிய பயிர்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸ். இந்த முளைக்கட்டிய பயிரை நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை வறுத்து அரைச்சி சாப்பிட்றாங்க. இது நல்லது கிடையாது. முளைக்கட்டிய பயிரை வந்து உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிரினே சொல்லுவோம். அதை நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மிக நல்லது. ஸோ அது என்னுடைய 3வது சூப்பர் ஃபுட். 4வது சூப்பர் ஃபுட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே ஒரு சூப்பர் ஃபுட் தான். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா உணவுகள் அது ரொம்ப குறைஞ்சிருச்சுக்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து கட்டாயமாக உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஆங்கிலத்தில் 5 a day அப்படின்னு சொல்லுவோம். உணவில் இருக்கக்கூடிய 5 பகுதிகளில் ஒரு பகுதி தினமும் ஒரு பழமாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேறு என்னென்ன சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசு. பட் ரொம்ப சுருக்கமாக என்னோட 10 மட்டும் நான் சொல்லிடுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபிஷ் இது ரொம்ப முக்கியம். உணவுகளில் மீன் ஏன் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே நான் ஏற்கனவே வீடியோ போடுறப்ப நிறைய பேர் மெர்க்குரி இருக்குது ஃபிஷ்ஷு, மெர்க்குரி இல்லாத ஃபிஷ்ஷுன்னு அது எல்லாத்துக்கும் தூரமாக வச்சுருவோம். ஃபிஷ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா 100% நல்லது. ஒமேகா 3, ஒமேகா 6 மற்றும் DHA இருக்கக்கூடிய இந்த உணவு வகைகளை கொடுக்குறப்ப குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்குன்றதுனால மீன் வந்து கட்டாயமாக உணவுகளில் ஸ்டார்ட் பண்ணலாம். 7 மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது தவறு கிடையாது. மீனை நீங்கள் வறுத்தும் கொடுக்கலாம், வேக வச்சும் கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் கோ ஹெட். ஃபிஷ் என்னுடைய முக்கியமான ஒரு சாய்ஸ். வேறு என்னென்ன சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படின்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா என்னுடைய கிளினிக் வர நிறைய பேஷண்ட் கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிறது வந்து முந்திரி, பிஸ்தா, பாதாம்னு சொல்கிறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு, ட்ரை நட்ஸ் வேறு. ட்ரை நட்ஸ் அப்படின்றதுல தான் உங்களுக்கு வரக்கூடிய கால்சியம், ஆல்மண்ட், பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். அதே ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு பார்க்குறப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை ஏப்ரிகாட் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ சமீபத்தில் மார்க்கெட்டில் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு எது நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தயவுசெய்து தேர்ந்தெடுங்க. முட்டை ஒரு மிக முக்கியமான விஷயம். நேஷ்னல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு இந்தியாவில் வந்து முட்டையோட சத்தை விளக்கிறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், ரெண்டுமே குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டை ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்லான்னா எல்லா குழந்தைங்களும் ஒரு முட்டை ஒன்று தாராளமாக சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவில் 8 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த 8 கிராம் ப்ரோட்டீன் உங்கள் தசைகளுக்கு மிக முக்கியன்றதை மறக்காதீங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு எவ்வளவு புரத சத்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 1 கிராம் per கிலோகிராம்னு சொல்லுவோம்.
ஸோ ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 கிராம் கண்டிப்பாக ப்ரோட்டீன் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு முட்டை போதுமானது. வருமானத்துக்கு ஏற்ற தரமான சரக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த முட்டையை நீங்கள் சப்போஸ் உங்கள் குழந்தை நிறைய ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்லாம் பண்ணுறதா இருந்தாங்கன்னா தாராளமாக ஒரு முழு முட்டையும் ஒரு வெள்ளைக்கருவும் கொடுக்கலாம். ரொம்ப பெரிய குழந்தைங்க ஒரு 30-40 கிலோ இருக்காங்க, குழந்தைங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 3 வெள்ளைக்கருவும் ஒரு முழு முட்டையும் தாராளமாக சாப்பிட்லாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கோஹெட். நம்ம ஊரில் இன்னொரு உணவு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே ரொம்ப மலிவான எளிமையான உணவு தான். ஆனால் அது எல்லாருமே கொஞ்சம் ஓவர் லுக் பண்ணிடும். அது என்ன உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்காளி. ஏன் தக்காளி உணவு தினமும் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைகள் நல மருத்துவராக முக்கியமாக தக்காளிக்கு சிவப்பு கலர் இருக்கக்கூடிய விஷயமான லைகோபீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைகோபீன்ன்றது ஒரு அருமையான பிக்மெண்ட். இந்த லைகோபீன் குழந்தைங்களுக்கு ஆன்டி கேன்சராக ஒர்க் பண்ணுது. ஸோ தயவுசெய்து தினமும் உணவில் ஒரு தக்காளி கொடுத்தீங்கன்னா தவறே கிடையாது. மற்றபடி இன்றைக்கி காலகட்டத்தில் அம்மாக்கள் எல்லாருமே நிறைய சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே தவறாக என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு உணவு மக்கனா கொடுக்கலாமா அப்படின்னு. இந்த மக்கனா கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விதமான ஒரு குறிப்பு நான் சொல்லிடுறேன். மக்கனா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை, லோட்டஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 விதமான நிறங்களில் கிடைக்கிது. ஒன்று மஞ்சள் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ இந்த மக்கனா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தர வரிசையில் நம்பர் 1 எந்த ஊரில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் இருக்குது. ஏன் இந்த தாமரை முட்டி இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எடுத்துகிட்டு வரதுக்கான செலவும் அந்த லேபரும் தான் ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் ரொம்ப புகழடைஞ்சதுனால மக்கனா வந்து உணவை வந்து எல்லாருமே உணவில் சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒன்றுமே தவறு கிடையாது. ஸோ மக்கனா ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து ரொம்ப கூட, அது மட்டும் இல்லாமல் மேங்கனீஸ், பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகம். மற்ற உணவுகள் இருக்கிற மாதிரி இதுலேயுமே மாவுச்சத்து கூட தான். ஆனால் நார் சத்தும் புரத சத்தும் கூட இருக்கிறதுனால மக்கனா வந்து என்னுடைய சூப்பர் ஃபுட் லிஸ்ட்டில் கட்டாயமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு எதெல்லாம் வந்து விலை கம்மியான சூப்பர் ஃபுட்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு இருக்குது, அது ரொம்ப முக்கியம். பம்ப்கின் சீடு, அது ரொம்ப முக்கியம். வேர்க்கடலைன்னு சொல்லக்கூடிய பீனட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் வந்து சாதாரணமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய எந்த கீரையாக இருந்தாலும் 9 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு தாராளமாக அறிமுகப்படுத்தலாம். கீரை கொடுக்கறது இலையாக கொடுக்கணும். கீரை சூப்பு, கீரை தண்ணியெலாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏன் கீரையை வந்து 6-7 மாதத்தில் 8 மாதத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீரையோட நார் சத்து ரொம்ப கூட இருக்கிறதுனால மலச்சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே நான் முதன்மையாக சொன்ன உணவு தான் முதன்மை உணவு. மில்லட்ஸை உணவில் சேர்த்துக்குங்க. கிடிகைன் வந்து அதுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவும் எப்பவும் கூடவே இருக்குது. கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் குழந்தைங்களோட சூப்பர் ஃபுட்ஸ் வேறு என்னெல்லாம் இருக்குன்றதை விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.